இந்தியால வருஷம் சர்வதேச விமான கண்காட்சி நடத்தப்படும். அந்த வகையில இந்த வருஷத்தோட விமான கண்காட்சியான ஏரோ ஷோ 2019 பெங்களூர்ல இருக்க எல்ஹங்கா அப்படிங்கிற இடத்துல நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்துல 100க்கும் மேற்பட்ட கார் மற்றும் டூ வீலர்கள் எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு தீயணைப்பு சம்பவத்தை தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் அந்த இடத்துக்கு விரைந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தீயை கடைசியில் அணைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 20லேருந்து 30 வண்டியில் தான் இந்த தீயானது பரவி இருக்கு. ஆனால் அந்த இடத்துல பலத்த காற்று இருந்தனால 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மேலே பரவிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இந்த தீக்கு ஒரு சிகரெட் துகள் காரணமாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதோட இந்த கார் பார்க்கிங் ஏரியாவை சுற்றி வெறும் காஞ்ச புல் அகற்றப்படாமல் இருந்ததும் இதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அவங்க குறிப்பிடுறாங்க. அதோட இவங்க தீயை அணைச்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல ஒரு கருமையான புகை சூழ்ந்து ரொம்ப நேரத்துக்கு பதற்றம் நிலவி இருந்தது. ஆனால் இந்த தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிஞ்சு சேதமாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரோ ஷோ 2019க்கு ஒத்திகை பார்த்தப்போ 2 விமானங்களும் மோதி விபத்து ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த 2 விமானத்துலேயும் பயணம் செஞ்சவங்க எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் ஒருத்தருக்கு மட்டும் சில காயங்களோட தப்பிச்சாரு. ஆனால் இப்போ இந்த தீ விபத்துலேயும் அந்த மாதிரி தான் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல அப்படின்னு தீயணைப்பு படை வீரர்கள் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.